ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விர்ச்சுவல் டெக்னிக். நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டம்ப் மெசேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், இது வந்து ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். நீங்கள் எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் இதை நான் சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் ஒரே ஒரு ஆப் தான் தேவைப்படும், டெர்மக்ஸுங்கிற ஆப்பு. அதை ஃபஸ்ட் நான் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்குங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு மேலே சர்ச்சில் வந்து டெர்மக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இது நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பிகேஜி அப்டேட் அண்டு பிகேஜி அப்கிரேட் அப்படிங்கிற கமெண்ட் அடிச்சிருங்க. இங்கே சைடில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த கமெண்டை பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது கீழே வந்து எரர் வந்துச்சுன்னா E:/unallocate to unallocation அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து termux-setup-storage அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு ஆப்ஸ்க்கு வந்து ஸ்டோரேஜ் அலோட் கேட்கும்ல, அலோட் டினைட் கேட்கும்ல, அதில் வந்து உங்களுக்கு அலோட் கேட்கும். நீங்கள் அலோட் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இந்த கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா அது வந்து எரர் இல்லாமல் ரன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இடையில எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். நீங்கள் வந்து ஒயிட் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட்டு வந்து கான்ஸ்டன்ட் நெட்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் போதே எனக்கு இந்த இதில் டேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் இன்னொரு டேட்டா ஸ்வைப் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஃபெயில் ஆயிரும். அதுக்கு அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிகேஜி இன்ஸ்டால் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நம்ம எதுக்கு இந்த பைத்தான் ஃபைல் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா tbomb அப்படிங்கிற வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க டைப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நமக்கு வந்து பைத்தான் ஃபைல் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அதை வந்து கிட்ஹப்பில் வந்து நம்ம அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. அதை கிட்ஹப் டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த கிட்ஹப் லிங்க் வழியாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரே நெட்டில் மொபைல் டேட்டானா மொபைல் டேட்டாலேயே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணும்போது வேணால் நீங்கள் வைஃபைக்கோ இல்லை அடுத்த டேட்டாக்கோ ஸ்வைப் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் போது ஸ்வைப் பண்ணிங்கன்னா எரர் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைலை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி டெர்மக்ஸை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரே டேட்டாலேயே வச்சுருங்க, ஒரே டேட்டாலேயே டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிகேஜி இன்ஸ்டால் கெட். இந்த கெட் ஏன் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கெட் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த tbombங்கிறத வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம மொபைலில் வந்து கெட் கமாண்ட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை வியூ பண்ணுறவங்களாம் 5% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மிச்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. 95%ம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்எஸ் கமாண்ட் அடித்தோம்னா கீழே வந்து தெரியும் நமக்கு வந்து tbomb அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஃபோல்டர். அதுக்கு நம்ம லொக்கேட் ஆகிறோம்னா cd space tbomb அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே காட்டியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்எஸ் கொடுத்தோம்னா மறுபடியும் அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதில் வந்து /tbomb.sh அப்படின்னு பண்ணோம்னா அந்த tbomb அந்த அப்ளிகேஷன் அந்த tbomb ஷெல்லை வந்து நம்ம ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த tbomb ஷெல்லில் வந்து உள்ளே வந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் வந்து நான் சொன்னல கான்ஸ்டன்ட் டேட்டா யூஸ் பண்ணுங்கன்னு, நான் வந்து டேட்டா ஸ்வைப் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு எரர் வந்துச்சு. அதுக்கப்புறம் மொபைல் டேட்டாலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். இப்போ பார்த்திங்கன்னா கேட்குது +1 வந்து டம்ப் மெசேஜ் போட்டு உங்களுக்கு 5 இது காட்டியிருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுறோம், டம்ப் மெசேஜ் க்ரியேட் பண்ணுறது. +1 செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோட் ஆகி தான் வரும். நீங்கள் அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீடாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா கண்ட்ரி கோட் அடிச்சுக்கோங்க. நான் வந்து 91 கண்ட்ரி கோட் அடிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க. நான் என் மொபைல் நம்பரே அடிச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை மெசேஜ் சென்ட் பண்ணணுன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் 10 மெசேஜ் கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 500 தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் கேட்குறாங்க. நான் 2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். 2 செகண்ட்ஸ் டிலேயில். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட் த்ரெட்டுன்னு இருக்கும். அதில் என்ன இது ரெக்கமெண்டடில் ப்ராக்கெட்டில் இருக்கோ அதையே நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கும் டேட்டா வேணும். இதுக்கும் வந்து டேட்டா வேணும். டேட்டா இருந்தால் தான் அந்த மெசேஜ் வந்து நமக்கு சென்ட் ஆகும். இல்லை அந்த எந்த நம்பர் போட்டிங்களோ அந்த நம்பருக்கு சென்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் வந்துருச்சு எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்ததுக்கப்புறம் இப்படி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி மறுபடியும் ஓப்பன் பண்ணுறது, இந்த ஷெல்லை நான் எப்படி மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். தினமும் ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம இப்படி இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் இதில் எக்ஸிட் அடித்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் termux ஓப்பன் பண்ணிக்கிறேன். termux ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா cd ஸ்பேஸ் tbomb அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ./tbomb.sh அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்திங்கன்னா மறுபடியும் அந்த இதுக்குள்ளேயே போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். நீங்கள் வந்து எந்த ரிஸ்க் எடுக்கிறதாலும் உங்கள் ஓன் டிவைஸில் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.